பூமியின் நிலமட்டத்தை கணக்கிட கடல் நீர் மட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்கின்றனர். அதை கொண்டுதான் மலைகளின் உயரத்தை கணக்கிடுகின்றனர். அதே சமயம் கடல் மட்டத்துக்கு கீழே எவ்வளவு ஆழத்துக்கு தண்ணீர் உள்ளது என்று கணக்கெடுத்த போது பசிபிக் பெருங்கடல் கணக்கெடுக்க வந்தவர்களையே ஒரு வழி பண்ணிவிட்டது. கிட்டத்தட்ட 12 மைல் ஆழத்துக்கெல்லாம் பசிபிக் கடலுக்குள் செல்ல வேண்டி வந்தது. அப்பொழுது கடலுக்குள்ளேயே பல மலைகள் இருப்பதையும் கண்டனர். கீழே போக போக அழுத்தம் ஏற்பட்டு சிலருக்கு தலையை வெடித்து விடும் போலெல்லாம் தோன்றியது. எனவே போனவரை போதும் என்று திரும்பிவிட்டனர். திரும்பும் வழியில் அவர்கள் விதவிதமான மீன் கூட்டத்தையும் ஆமைகளையும் ஆக்டோபஸ் போன்ற வினோத ஜீவன்களையும் பார்த்து விக்கித்து போய்விட்டனர். அப்பொழுதுதான் அவர்கள் இன்னொரு உண்மையையும் கண்டறிந்தனர். கடலுக்குள் வாழும் ஜீவராசிகள் எதுவும் பெரும்பாலும் தூங்குவதே இல்லை, வாழ்நாளெல்லாம் விழித்திருக்கின்றன என்பது எத்தனை ஆச்சரியம்! கடற்கரையில் காத்து கொண்டிருந்தது ஸ்டீமர். ஓரிடத்தில் நிற்காமல் அசைந்தபடியே இருந்தது. அதில் ஏறி அமர்வதற்குள் ஆடையில் சரிபாய் நனைந்துவிட்டது. காற்று ஊ ஊ என்று ராகம் போட்டபடி வீசிக்கொண்டிருக்க வின்சென்ட் சிலுவை போட்டுக்கொண்டே ஸ்டீமரை ஸ்டார்ட் செய்தான். அதுவும் தட் தட் என்று பின்பாகத்தில் பால் நுரையாக கடல் நீரை பெருக்கியபடி சீர ஆரம்பித்தது. புரொஃபசர் ராஜேந்திரன் கேம்பஸ் எடுத்து வந்திருந்தார். அதன் முன் வடக்கு திசையை காட்டிக் கொண்டிருக்கும். அதை கொண்டு செல்லும் திசையும் வடக்கு என்று புரிந்து கொண்டார். ஸ்டீமரும் அசுர வேகத்தில் பறந்தது. வின்சென்ட்டிடம் ஒருவித இறுக்கம். ராஜேஷ் கேமராவால் படம் பிடித்தபடி தலைக்கு 10 லட்சம் என்று சொன்னது அவனை பாதித்திருக்க வேண்டும். அதை ராஜேந்திரனும் உணர்ந்தது போல ராஜேஷ் அருகில் சென்றார். வாங்க சார். என்ன வாங்க சார்? நீ எதுக்கு ராஜேஷ் ஜாகிரபி சேனல் மேட்டர் எல்லாம் பேசின? என்ன சொல்றீங்க சார்? அந்த வின்சென்ட்டை பார், அப்செட் ஆயிட்டான். ஆக்சுவலா அவன் தயவு இருந்தாதான் நாம இந்த கடல் ஆராய்ச்சி நல்லபடியாக பண்ணி முடிக்க முடியும் சார். அவன் ஒரு போட்மேன். அவனால என்ன சார் பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமாவா? சரிதான், சுத்தி பாரு. பார்க்க என்ன இருக்கு? தண்ணி தான். இந்த தண்ணி சாதாரண தண்ணி இல்லை, உப்பு தண்ணி. இங்கே என்ன இருக்கு, எந்த பக்கம் போகணுங்கிறதுல இருந்து எல்லாம் அவனுக்குத்தான் தெரியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, பிரயாணம் பண்ணும்பொழுது பஸ் டிரைவரோ கார் டிரைவரோ அவங்க தான் தெய்வம். அதை போலத்தான் இங்கேயும். சார், இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் அவனையும் நம்ம டீமில் சேர்த்துக்க விரும்புகிறேன் ராஜேஷ். டீமில் சேர்த்துக்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்க போகிற பணத்தை அவனுக்கும் ஷேர் பண்ணித்தர நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படி சொன்னால் எப்படிப்பா? அவனை சாதாரண கடலாடியாக பார்க்காதே. அவனுக்குத்தான் இந்த கடல் பகுதியை பற்றி நல்லா தெரியும். சார், நானும் மறுக்கலை. அதுக்கு தான் கூலி கொடுத்துட போகிறோம். வேணும்னா 5 or 10 சேர்த்து போட்டு தருவோம். 5 or 10? ஆமாம், வேணா 1000? ராஜேஷ் இதற்கிடையில் கிண்டல் தொடுக்கி நின்றது. என்ஜின் சுக்கான் அருகே நின்றபடியே ராஜேந்திரன் தனக்காக பேசுவதை பார்த்து கொண்டே இருந்தான் வின்சென்ட். கடல்வெளியிலும் நிறைய டால்பின்கள் போட்டுக்கு பக்கவாட்டில் போட்டின் வேகத்தோடு போட்டி போட்டு நீந்தி வந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து புகைப்படம் எடுக்க தொடங்கிவிட்டாள் நிர்மலா. கன்யா ஒரு பைனாக்குலரை எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி ஒரு பார்வை பார்த்தபோது ஓரிடத்தில் தீவு ஒன்று அடர்த்தியான பசுமையோடு கண்ணில் பட்டது. வாவ், ஏதோ ஒரு தீவு என்றால் உற்சாகமாக. ஏதோ ஒரு தீவு இல்லம்மா, அதுக்கு பேர் பேய் தீவு என்றான் வின்சென்ட். பேய் தீவா? ஆமாம்மா, பயந்துகிட்டீங்களாக்கும். நிஜமாலுமே அங்க பேய் இருக்கிறதால தான் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. பேய் அங்க என்ன பண்ணுது யாருக்கு தெரியும்? இந்த கடல் மேல செத்து போறவங்க உசுர் தான் அந்த பேயா நடமாடுறதா சொல்றாங்க. அங்க ஒரு சர்ச் இருக்குது. அதுல ஒரு ஒத்தக்கண் பாதிரியார் ஒருத்தர் இருக்காரு. ஒரே ஒரு போட்டோட அவர் மட்டும் இங்க இருக்காரு. தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படித்தான் அங்க அவர் இருக்காரோ. வின்சென்ட் தொட்டு தொட்டு பேசியதில் புதிய புதிய செய்திகள். அதுதான் சமயம் என்று போட்டும் ஆஃப் ஆனது போல் நின்று போனது. வின்சென்ட் உடனேயே திரும்பவும் ஆன் செய்ய முயன்றான். ஆனால் திணறியது. அப்போதுதான் ஃபியூயல் இண்டிகேட்டரை பார்த்தான். அதில் டீசல் தீர்ந்து விட்டிருப்பதற்கான அறிகுறி. அவன் முகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக அதிர்ச்சி ரேகைகள் ஓடத் தொடங்கின. ராஜேந்திரனும் ஓடி வந்தான். என்னப்பா, என்ன நின்றுடுச்சு? அட, என்னத்த சார் சொல்வேன், டீசல் தீர்ந்து போச்சு சார். டீசல் தீர்ந்து போச்சா? சரிதான், போட்டை எடுக்கும்போது பார்க்கலையா நீ? பார்த்தேன் சார். நாம் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு நம்பினேன். அது தப்பாக போச்சு. என்னையா இப்படி சொல்கிற? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ரொஃபஸர் ராஜேந்திரன் பதறியபடி தான் கேட்டார். என்ன சார் பண்ண? எப்படியாவது தெரியுதே அந்த தீவு, அதில் ஒதுங்கணும். நிச்சயம் பாதிரியார் நமக்கு ஏதாவது உதவி செய்வார் என்றான் வின்சென்ட். ராஜேஷ் நிர்மலா ஜோடி வெளவெளத்து விட்டது. ஆனால் கன்யா பார்த்தனர். மூர்த்தி கலங்கவில்லை. தீவை
ஸ்டீமர் படகோ நடுக்கடலில் காற்றுக்கு ஏற்ப இப்படியும் அப்படியும் ஆடியது. ராஜேந்திரன் கொஞ்சம் வெறுத்து கூட போனார். எரிச்சலுடன் வின்சென்ட்டை பார்த்தார். அவனோ பார்வையை திருப்பிக் கொண்டான். அவனது செய்கை உண்மையில் ஸ்டீமரில் டீசல் தீர்ந்து விட்டதா, இல்லை அவன்தான் ஏதாவது நாடகம் போடுகிறானா என்கிற சந்தேகத்தை கிளப்பியது. புரொஃபசர் சார், அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? மூர்த்தி சாதாரணமாக எந்த கலக்கமும் இல்லாமல் கேட்டான். தெரியலையே மூர்த்தி. இந்தப்பா வின்சென்ட், இப்படியா நடுக்கடல்ல எங்களை நிறுத்துவ? இப்ப என்னப்பா பண்றது என்று அவனை நோக்கி கத்தினார். அதான் சொன்னேனே சார், எப்படியாவது அந்த தீவுக்கு போகணும். அங்க இருக்கிற பாதிரியார் உதவி செய்தாதான் ஆச்சு. இப்படி சொன்னா எப்படிப்பா? எங்களை விடு, நீ எப்படி கரைக்கு போவ? எனக்கு ஒரு பயமும் இல்லை சார். இதோ இந்த மிதவிய தண்ணியில போட்டு இப்படியே அது மேல படுத்து நீந்திக்கிட்டே நான் போயிடுவேன். என்ன வின்சென்ட் சொல்ற? நாம இப்ப கிட்டத்தட்ட 10-15 மைல் வந்திருக்க மாட்டோம்? அட என்ன சார் நீங்க, 100 மைலெல்லாம் நீந்தி கரையேறவங்க உண்டு சார். வின்சென்ட் அலட்சியமாக சொன்னான். அவனிடம் துளி கூட தவிப்போ பயமோ இல்லை. ராஜேந்திரனின் உள் உணர்வு அவன் வேண்டுமென்றே பொய் சொல்கிறான் என்றுதான் எண்ணியது. ஆனால் மனதுக்குள் ஓடியதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தந்திரமாக ஒரு முடிவு செய்தார். வின்சென்ட், இப்ப சொல்றேன், எங்க டீம்ல நீயும் ஒருத்தன். கடலுக்குள்ளார முத்துக்கொட்டையை கண்டுபிடிக்கல, அது வேற விஷயம். நம்ம ஊர்ல ஒரு அட்வென்ச்சர் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜேஷ், இப்பவே நீ ஷூட் பண்ண தொடங்கிடு. வின்சென்ட்டை ஒரு போட்மேனா நினைக்க வேண்டாம். சொல்லப்போனா வின்சென்ட் தான் நம் டீமுக்கு தலைவர் என்று சமயோஜிதமாக பேசினார். வின்சென்ட்டிடமும் அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. அட என்ன சார் நீங்க, என்ன போய் தலைவன் தொண்டன் கிட்ட, என்னையும் உங்க பார்ட்னர் ஆக்கிக்கங்க. இந்த கடல்ல எது கிடைச்சாலும் சரி, அதை சமமா பகிர்ந்துக்குவோம். எனக்கு அது போதும் சார். அதான் சொல்லிட்டேனே வின்சென்ட், 1 மணி நேரம் ஓடுற அளவுக்கு எங்க அட்வென்ச்சரை நாங்க ரெடி பண்ணினா ஃபாரின் சேனல்ல மினிமம் $1,00,000 கிடைக்கும். நம்ம இந்திய பண மதிப்பு 45 லட்சத்துல இருந்து 48 லட்சம் ரூபாய்க்குள்ள வரும். நம்ம 6 பேரும் சமமா பகிர்ந்துக்குவோம். இப்ப என்ன? ராஜேந்திரன் அவனை அப்படியே அள்ளி தன்மேல் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளாத குறை. ஆனால் ராஜேஷ் அவரை சுட்டு விடுவது போல பார்த்தான். ராஜேந்திரன் ராஜேஷை கவனிக்காமல் வின்சென்ட்டிடம், வின்சென்ட், இப்ப நாம அந்த தீவுக்கு போக ஏதாவது வழி பண்ணுப்பா, சீக்கிரம் என்றார். இருங்க சார், என்ஜின் ரூம்ல அவசர ஆத்திரத்துக்கு பயன்படும்னு ஒரு 5 லிட்டர் டீசலை எப்பவும் வச்சிருப்பாங்க என்று மேலிருந்து கீழ் இறங்கும் படிகள் வழியாக என்ஜின் ரூம் நோக்கி சென்றான். ராஜேந்திரன் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டார். நிர்மலா எந்த கிளேசமும் இன்றி கண்ணில் வைத்த பைனாக்குலரை கீழே வைக்கவில்லை. கன்யாவும் மூர்த்தியும் கை கட்டியபடியே நின்றிருந்தனர். ராஜேஷ் நெருங்கி வந்தான். என்ன ப்ரொஃபசர், எதுக்கு ஒரு போட்மேனை எல்லாம் பார்ட்னரா சேர்க்குறீங்க? வேண்டாம் சொன்னேனே என்று ஆரம்பித்தான். ராஜேந்திரன் மௌனமாக உதட்டுக்கு நடுவில் ஆள்காட்டி விரலை வைத்து எதுவும் பேசாதே என்பது போல எச்சரித்தார். வின்சென்ட்டும், ப்ரொஃபசர் சார், டீசல் இருக்குது என்றபடியே கேன் ஒன்றுடன் படிகளில் ஏறி வந்தான். வெரி குட், முதல்ல ஸ்டீமரை ஸ்டார்ட் பண்ணு, தீவுக்கு போவோம், அப்புறம் மற்ற விஷயங்களை பேசுவோம் என்று உற்சாகமானார். அடுத்த சில நிமிடங்களில் தட் 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 என்று புகையை கக்கியபடி ஸ்டீமர் என்ஜின் ஸ்டார்ட் ஆகி கண் எதிரில் தெரிந்த அந்த பேய் தீவு நோக்கி ஓடத் தொடங்கியது. ப்ரொஃபசர் ராஜேந்திரனும் அந்த 4 பேரும் தீவையே வெறித்து பார்த்தனர். புசு புசுவென்ற சவுக்கு மரங்களும் ஏராளமான தென்னை மரங்களும் வளர்ந்திருந்த அழகான வெண்மணல் கடற்கரையும் அங்கே இருந்ததுதான் ஆச்சரியம். ஸ்டீமர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றுவிட வின்சென்ட் எல்லோரையும் பார்த்து குதிங்க என்றான். புரொஃபசர் ராஜேந்திரன் உற்சாகமாக குதித்தார். இடுப்பளவு தண்ணீர், பாம்பு நெளிவது போல அலை, நீளம் போட்டு கரைத்த மாதிரி தண்ணீர். சிலுசிலுவென்று உடம்பெல்லாம் தந்தி அடிக்க விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினார். ராஜேஷ் போட்டில் இருந்தபடியே முதலில் ஜூம் ஷாட்டில் படம் எடுத்தான். பின் போட்டிலிருந்து குதித்து தண்ணீருக்குள் நடந்து கரையேறுபவர்களை என்று முறை வைத்து ஷூட் செய்தான். வின்சென்ட் தன்னையும் அவன் படம் பிடிப்பான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் நன்றாக ஏமாற்றிவிட்டான். கேமராவை தோளில் ஒரு தோல்பைக்குள் வைத்து மூடி பிடித்துக்கொண்டு அவனும் தண்ணீரில் இறங்கி நடந்தான். படகின் பின்புறம் 100 கிலோ எடையில் நங்கூரம் இரும்பு சங்கிலியோடு சேர்ந்து கிடந்தது. வேண்டா வெறுப்பாக அதை தூக்க மாட்டாமல் தூக்கி கடலுக்குள் போட்டுவிட்டு வின்சென்ட்டும் கீழிறங்கினான். இறுதியாக அவர்களை பின்தொடர்ந்தான். அவர்கள் 5 பேரும் கரையேறி வெண்மணல் பரவி கிடக்கும் வெளிமேல் நின்று திரும்பி கடலை பார்த்தனர். அடே அப்பா, எத்தனை அழகு! இந்த கடல் பகுதியில் இப்படி ஒரு தீவு இருப்பது எப்படி சினிமாக்காரர்களுக்கு தெரியாமல் போனது என்றும் ஒன்று போல கேட்டுக்கொண்டனர். காற்று விசிலை விழுங்கிவிட்ட மாதிரி ஊ ஊ என்றது. அதற்கு நடுவில் டான் டான் என்று மணி சத்தம் ஒலிப்பதும் கேட்டது. பேய் தீவில் இருக்கும் ஒரே ஒரு சர்ச்சின் மணி ஓசை அதுதான். ராஜேந்திரன் தன் கை கடிகாரத்தை பார்த்தார். மணி மிகச் சரியாக 12. உச்சிகால வழிபாடு நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டார்.
இதற்குள் வின்சென்ட்டும் வந்து சேர்ந்தான். வாங்க, மணி சத்தம் கேக்குது, பாதிரியார் இருக்காரு, உச்சி நேரம், போனா சாப்பிடக்கூட ஏதாவது கிடைக்கலாம் என்று விறுவிறுவென நடந்தான். மணலில் கால்கள் பதிந்து பதிந்து மண் துகள்களை கிள்ளி கிள்ளி எரிய நடப்பதே சுகமாக இருந்தது. மண்வெளி ஒரு எல்லையோடு முடிந்துவிட ஒருவித தடிமனான புற்கள் வளர்ந்த மேடும் பள்ளமுமான நீண்ட நிலப்பரப்பும் அதில் ஏராளமாய் தென்னையும் சவுக்கும் ஒரு ஒழுங்கே இல்லாமல் கண்ணா பின்னாவென்று வளர்ந்திருந்தது. உள்ளே யாராவது புகுந்து கொண்டால் கண்டுபிடிப்பதே சிரமம். ஒளிந்து கொண்டு நன்றாக கண்ணாமூச்சி விளையாடலாம். அப்படி இருந்தது அந்த சூழல். கைகளால் அந்த புதர்களை விலக்கிக் கொண்டு சற்று தூரத்திலும் தீவின் நடுபாகத்தில் அமைந்திருந்த அந்த சர்ச்சை நோக்கி முதல் ஆளாக நடந்தான் வின்சென்ட். ராஜேஷ், இதையெல்லாம் ஷூட் பண்ணிக்கோ என்று புரொஃபசர் கூறியதை கேட்டு ராஜேஷ் கேமராவை தோள்பையை விட்டு வெளியே எடுத்து ஷூட் செய்தபடியே நடந்தான். சர்ச்சும் வந்துவிட்டது. சர்ச் முகப்பில் ஒரு வெள்ளை பன்றி ஒன்று இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமாக ஓடியது. அந்த தீவில் எல்லோரும் பார்க்கும் முதல் விலங்கு பன்றி புதர் ஒன்றுக்குள் புகுந்து மறைந்து விட்டது. ராஜேஷ் அது மறைவதைத்தான் ஷூட் செய்ய முடிந்தது. சர்ச்சுக்கு இடது பக்கத்தில் மணிக்கூண்டு அமைந்திருந்தது. தரையிலிருந்து 50 அடிக்கு குறையாத உயரத்தில் சுவர் எழுப்பி அதன் மேல் ஒரு மேடை போல கட்டி அதில்தான் மணியை பதித்திருந்தார்கள். அதன் கம்பி தலைபாகத்தில் இருந்து சங்கிலி ஒரு 50 அடி நீளத்துக்கு கீழ் வரை கிடக்க அதைத்தான் பிடித்து கொண்டு ஒருவன் மணி சப்தம் எழுப்பியபடி இருந்தான். அவனை பார்க்க வினோதமாக இருந்தான். வின்சென்ட்டே அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அருகே போய் பார்த்துவிட்டு படுவேகமாக திரும்பி வந்தான். ராஜேந்திரன் அதை பார்த்துவிட்டு எதற்கு இத்தனை ஓட்டம் என்று கேட்க வின்சென்ட் முகமே வெளிரி போய்விட்டது. என்னாச்சு வின்சென்ட்? அவன் அவன் யார்? அந்த மணி அடிக்கிறவனா? ஆமாம், அவன் பெயர் சிலுவை மணி. அவன் கடல்ல மூழ்கி செத்தவன். இங்கே இங்கே வின்சென்ட் சொன்னது இவர்களையும் ஆச்சரியப்படுத்தியது. இவ்வளவும் சர்ச்சின் வாசலில் நிகழ்ந்தது. சர்ச் திறந்தே இருந்தது. அந்த தீவில் அதை மூடி வைக்க வேண்டிய அவசியம்தான் இல்லையே. சரி சரி, வா, உள்ளே போய் ஃபாதரை பார்த்து பேசுவோம். அது எப்படிப்பா செத்தவன் உயிரோட வர முடியும்? நீங்க செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. இவன் இங்க உயிரோட இருந்திருக்கான் என்று சொல்லிக்கொண்டே சர்ச்சுக்குள் கால் வைத்தார் ராஜேந்திரன். அப்படி ஒன்றும் பெரிய சர்ச் இல்லை. அங்கிருந்து ஒரு 50-60 அடி தூரத்தில் பாதிரியார் நின்று உபதேசம் செய்யும் ரோஸ்ட்ரம் எனப்படும் மைக்குடன் கூடிய மேடை இருந்தது. ஒரு பக்கத்தில் பாவ மன்னிப்பு கூண்டு வேறு, இடையில் ஏராளமான மரபெஞ்சுகள், முன்னால் பைபிள் விரித்து வைக்க தோதாக மேஜை இல்லாதபடி ஆரம்ப பள்ளிகளில் போடப்பட்டிருப்பது போல போடப்பட்டிருந்தது. யார் வந்து பிரார்த்தனை பண்ண போகிறார்கள் என்று இத்தனை மேஜைகளை போட்டு வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. வின்சென்ட் நடுவில் உள்ள கார்பெட்டில் விறுவிறுவென்று நடந்து பாதிரியாரை தேடிக்கொண்டு போனான். போகும்போதே ஃபாதர் ஃபாதர் என்று குரல் கொடுத்து கொண்டே போனான். மணி சப்தமும் சற்றென்று நின்றது. ஒருவித நிசப்தம். நேர் எதிரில் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது போன்ற பளிங்கு சிலை மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டிருந்தது. எங்கே போனார் இந்த ஃபாதர் என்று வின்சென்ட் நாலாபுரமும் துழாவினான். பதிலுக்கு சர்ச் முகப்பு வழியாக சிலுவை மணிதான் வந்து கொண்டிருந்தான். இடுப்பில் காக்கி அரை டிராயர், மேலே ஒரு கை வைத்த பனியன், தலையிலும் தாடையிலும் 30-40 நாள் முடிக்கூட்டம், கண்களில் ஒரு இனம் புரியாத சோகம். அவன் நடந்து வரும் விதமும் அலாதியாக இருந்தது. நடந்து வந்தவன் நேராக இயேசுநாதர் சிலை முன் மண்டியிட்டான். சில வினாடிகள் ஜெபித்தவன் தன் மார்பிலும் தோளிலும் சிலுவை போட்டு கொண்டான். பிறகு திரும்பி நடந்து ரோஸ்ட்ரம் மேல் ஏறி நின்றான். ரோஸ்ட்ரம் டிராயரில் கருப்பு அட்டை ஃபைண்டாக பைபிள் இருந்தது. அதை வெளியே எடுத்தவன் ரோஸ்ட்ரம் மேல் வைத்து விரித்தான். பைபிள் வாசிக்க தொடங்கிவிட்டான். எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது. முணுமுணுவென்று அவன் பைபிள் வாசித்து கொண்டே போனதும் ஒன்றும் புரியவில்லை. ராஜேந்திரன் பதிலுக்கு வின்சென்ட்டைத்தான் பார்த்தார். வின்சென்ட்டும் உதட்டை பிதுக்கினான். நல்ல வேளை, அந்த சிலுவை மணி பைபிள் வாசித்து முடித்தான். அதை திரும்பவும் மூடி டிராயரில் வைத்துவிட்டு ரோஸ்ட்ரமை விட்டு இறங்கினான். ஒரு எந்திரம் போல இருந்தது அவன் செயல்பாடு. பின் அங்கிருந்து பக்கத்தில் இருந்த ஒரு அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். வின்சென்ட்டுக்கு பொறுமை போய்விட்டது. ப்ரொஃபசர் ராஜேந்திரனோ, வின்சென்ட் உள்ள போய் பார். ஆமா,
அவனுக்கு என்ன கிறுக்கா? பாதிரியார் எங்கே என்று அவனிடம் கேள்விகளாய் அடுக்கினார். வின்சென்ட் பதில் கூறாமல் சிலுவை மணி நுழைந்த அறைக்குள் மெல்ல பின்தொடர்ந்தான். 5 பேரும் மர பெஞ்சுகளில் கால்வலி தாங்காமல் போய் அமர்ந்தனர். திடீரென்று ஒரு அலறல் சப்தம். வின்சென்ட் தான் திரும்பி ஓடி வந்தபடி இருந்தான். கடல் சாம்ராஜ்யத்தில் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் எவ்வளவோ உள்ளன. அதில் ஒன்று கடலுக்குள் மூழ்கி கிடக்கும் எரிமலைகள். உள்ளுக்குள் தீக்குழும்பு கனன்றபடி இருக்க அந்த மலை முற்றாக கடல் நீரால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தால் அந்த எரிமலை எப்படி தீக்குழம்பை கக்க முடியும்? கடல் நீர் அதை அணைத்து விடாதா என்று கேட்கத் தோன்றும். உண்மைதான். கடல் நீர் எரிமலையை குமுற விடாதபடிதான் செய்கிறது. மற்றபடி அதனுள் கனன்றபடி இருக்கும் நெருப்பை அதனால் எதுவும் செய்ய முடிவதில்லை. இதனால் அந்த மலையைச் சுற்றி சில கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீரே வெதுவெதுப்பாக இருப்பது இன்னொரு ஆச்சரியம். இந்த வெதுவெது நீரில் எந்த ஒரு மீனோ ஆக்டோபஸோ கடற்பசுக்களோ ஆமைகளோ நீந்தி வாழ முன்வராததால் இந்த பகுதி துளியும் ஆபத்தில்லாத மனிதர்கள் நீந்தி மகிழத் தோதான பகுதியாக உள்ளது. ஆனாலும் கடலில் அகழ்வாய்வு செய்பவர்கள் கூட எரிமலையை ஒட்டிச் சென்று ஆய்வு செய்ய அச்சப்படுகிறார்கள். சில இடங்களில் வெந்நீர் கொப்புளங்கள் குமிழ்விட்டு வெடித்தபடி மேலேறுவதால் உடன் சூடேறிப்போய் உள்ளே நீந்த முடியாமல் போகிறது. 190 பேர் இந்த கடல் பிராந்தியத்தில் உள்ளே இறங்கிச் சென்று பின் பிணமாகத்தான் மிதந்துள்ளனர். தலைதெறிக்க ஓடி வந்த வின்சென்ட் புரொஃபசர் ராஜேந்திரன் மேல் முட்டி மோதி நின்றான். என்ன வின்சென்ட், என்ன ஆச்சு? சார் சார் உள்ள என்ன? அதை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த சர்ச் ஃபாதர் பெர்னாண்டோங்கிறவரை சிலுவையில் அறையப்பட்டிருக்கார் சார் என்றான். ஐவருக்குமே பக்கென்றது. அதுவரை பைனாக்குலரில் கண்ணும் கருத்துமாயிருந்த நிர்மலா முதல் தடவையாக அச்சத்தோடு ராஜேஷை ஒட்டி கொண்டு நின்றாள். கன்யாவும் மூர்த்தியுடன் இழைந்து நின்றாள். புரொஃபசர் ராஜேந்திரனுக்கோ தப்பாகவே எல்லாம் நடப்பது போல ஒரு பிரமை. நெடுநேரம் அவர்களுக்கு நடுவில் அமைதி நிலவியது. மெல்ல அதன் நடுவே பிரங்கை கலைந்த ராஜேந்திரன் ராஜேஷை பார்த்து கேமராவை ஆன் செய்ய சொல்லி சமிங்கை கொடுத்தார். பிறகு அவனையும் மற்றவர்களையும் வரச் சொல்லிவிட்டு முன்னே சென்றார். திறந்து கிடந்த அறைக்குள் முதலில் அவர் நுழைய பின்னாலேயே ராஜேஷ் ஷூட் செய்தபடி சென்றான். அது ஒரு பெரிய அறை. நடுவில் கண்ணாடி கூரை. எனவே சூரிய வெளிச்சம் நன்றாக விழும்படி இருந்தது. பளிச்சென்று எல்லாமே தெரிந்தன. அறை மையத்தில் ஒரு டேபிள் சேர். சேரில் பாதிரியார் பெர்னாண்டோ அமர்ந்து ஏதோ எழுதியபடிதான் இருந்தார். அவர் அருகே நின்ற நிலையில் சிலுவை மணி. புரொஃபசர் ராஜேந்திரன் வருவதையும் பின்னால் ராஜேஷ் படம் பிடித்தபடி வருவதையும் பார்த்த பாதிரியார் புன்னகையோடு நிமிர்ந்தார். வெல்கம் சில்ட்ரன் என்றார் மிக மிக இதமான குரலில். ஃபாதர். ராஜேந்திரனும் ஃபாதரை பார்த்து பரவசப்பட பின்னால் வந்த வின்சென்ட் வாயை பிளந்து விட்டான். வெல்கம் சில்ட்ரன்ஸ், வெல்கம். கோஸ்ட் ஐலாண்ட் சார்பா உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. ஆமா, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? ஃபாதர் இதமாக விசாரித்தார். நாங்கள் மொத்தம் 6 பேர் ஃபாதர். ஓ, வெரி கிளாட், வெரி கிளாட். எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. இங்கே ஆராதனைகளை இந்த சிலுவை மணிதான் பார்த்துக்கிறான். அதான் நான் பிரேயர் ஹாலுக்கு வரலை என்றபடி ஃபாதர் சிலுவை மணியை பார்த்து தன்னை தூக்கி கொண்டு பிரார்த்தனை ஹாலுக்கு போகச் சொன்னார். அடுத்த நொடி அவன் அவரை அப்படியே சேரோடு சேர்த்து தூக்கி கொண்டு அவர்களை விலக்கி கொண்டு முன்னால் நடந்தான். பிரார்த்தனை கூடத்தில் ரோஸ்ட்ரம் அருகே அவரை சேரோடு உட்காரத்தி வைத்தான். நீங்கள்லாம் இப்படி முன்னாடி சேரில் உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசுவோம். சில்ட்ரன், நீங்கள் இன்னைக்கு சாப்பிடலாம் இல்லையா? ஃபாதர் இதமான குரலில் மிகுந்த உபசரணையோடு கேட்டார். வின்சென்ட்டிடம் பேச்சு மூச்சில்லை. அவன் பார்த்தபோது சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஃபாதர் எப்படி இப்பொழுது நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் என்பதில் அவனுக்குள் குழப்பம். ஃபாதரோ அதற்கு பதில் கூறுவது போல வின்சென்ட்டை பார்த்தவர், என்ன வின்சென்ட், என்னை சிலுவையில் பார்த்தியா?
ஆ, ஆமா, ஆமா ஃபாதர். அது சும்மா மேஜிக். பயப்படாதே. ஆ, சிலுவைமணி, நீ போய் சமையலை கவனி. அரை மணி நேரத்துல இவங்க டைனிங் டேபிளுக்கு வந்துடுவாங்க. போ என்றார். அவனும் எதுவும் பேசாமல் திரும்பிச் சென்றான். ஃபாதர், அவன் என்ன ஊமையா? புரொஃபசர் ராஜேந்திரன் கொஞ்சம் சகஜத்தன்மையோடு பேச்சை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனால் பைபிள் மட்டும் படிப்பான். அவன் செத்துட்டதா வின்சென்ட் சொன்னான். அஃப்கோர்ஸ். செத்த பிடமாத்தான் இந்த தீவில் அவன் பாடி கரையில ஒதுங்கினது. நான் எடுத்த அடக்கம் பண்ணப்போ கண் திறந்து பார்த்து என்னையே விலவிலக்க வச்சிட்டான். ஃபாதர் சொன்னது எல்லோரையும் உசுப்பேற்படுத்தியது. அது எப்படி ஃபாதர்? ராஜேந்திரன் விடவில்லை. எப்படின்னா என்ன சொல்ல? சிலுவை மணி கான்ஷியல் இல்லாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த தீவுல தெரியல கோஸ்டுங்க எதோட ஆவியாவது இவனை ஆக்குபை பண்ணியிருக்கலாம். என்ன ஃபாதர் சொல்றீங்க? இந்த தீவுல ஆவிங்க சுத்தி வருதா? இல்லைன்னா எதுக்கு இந்த தீவுக்கு பேய் தீவுன்னு பேர் வைக்கணும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ப முடியலை. ஆமா, நீங்க எப்படி இங்கே தனியா? ஏன் இருக்க முடியாதா? எனக்கு தேவன் துணை இருக்கு. அப்புறம் என்ன கவலை? எப்படி ஃபாதர் பொழுது போகுது? பொழுதுக்கு என்ன, அது பாட்டுக்கு போயிடும். ஆமா, நீங்கெல்லாம் சும்மா சுத்தி பார்க்க வந்தீங்களா? இல்ல ஃபாதர், நாங்க கடல்ல ஆராய்ச்சி செய்யறவங்க. ஓ, மீன்களோட வாழ்க்கையை பற்றின ஆராய்ச்சியா? இல்ல ஃபாதர், எங்க ஆராய்ச்சியே வேற. என்ன, பவழப்பாறை, பெட்ரோல் ஊற்றுன்னு எதையாவது தேடி வந்திருக்கீங்களா? ம்ஹும். ஆமா, நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க ஃபாதர்? நான் நான் வின்சென்ட், நீயே சொல்லு. உனக்கு நல்லா தெரியுமே. ஃபாதர் வின்சென்ட்டை பதில் சொல்ல தூண்டிவிட்டார். ஃபாதர் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு மேலா இந்த தீவுல தான் இருக்கார். 30 வருஷம் உனக்கு தெரிஞ்சு மிச்சம்? நான் இந்த தீவுக்கு வந்து 52 வருடமாகுது. அதாவது 1953ல் வந்தேன். அப்ப எனக்கு 20 வயது. அப்பா அம்மா இல்லாத அனாதையான என்னை ஒரு கிறிஸ்தவர் தான் எடுத்து வளர்த்தார். அவர்தான் ஒரு சர்ச்சில் மணி அடிக்கிற வேலையும் சேர்த்து விட்டார். அப்படியே படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு ஃபாதர் ஆகியிருக்கேன். ஃபாதர் தன்னை பற்றி விவரித்த கையோடு தாடியை நீவி விட்டபடி ஒரு சிரிப்பு சிரித்தார். பேராசிரியர் ராஜேந்திரனுக்கு மிடர் கட்டியது. ஃபாதர், இவ்வளவு வருஷமா இருக்கிற உங்களுக்கு இந்த கடல் பிராந்தியத்துல பல 100 வருஷம் முந்தி மூழ்கி போன முத்துக்கோட்டை பற்றி எதுவும் தெரியாதா? ராஜேந்திரன் முத்துக்கோட்டை பற்றி சொன்ன நொடி ஃபாதர் கண்களில் அபரிமிதமான ஆச்சரியம், அதிர்ச்சி. சிறிது நேரம் மௌனிக்கவும் செய்தார். என்ன ஃபாதர், மௌனம் ஆகிட்டீங்க? முத்துக்கோட்டையை பற்றி ஆராயறது தான் எங்க டீமோட பணி. அதை அப்படியே வீடியோ கேமரால ஷூட் பண்ணி ஒரு அட்வென்ச்சர் ப்ரோக்ராமா வேர்ல்டு வைட் டெலிகாஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறதும் எங்கள் நோக்கம். அப்படியா? ஆனால் அது அவ்வளவு சுலபமான விஷயமா எனக்கு தெரியல. ஏன் ஃபாதர்? அந்த பகுதியில் கடல் ரொம்ப ஆழமா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று, அந்த ஆராய்ச்சிக்காக வந்த ஒருவர் கூட உயிரோட திரும்பி போனதில்லை. அது எனக்கு நல்லா தெரியும். என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஏன் அப்படி? அது எனக்கு தெரியாது. ஆராய வந்தவங்க ஏதோ ஒரு விதத்துல இறந்துட்டதால இந்த முத்துக்கோட்டை விஷயம் ஒரு புதிராகவும் வெளியே எதுவும் தெரியாத ஒன்றாவுமே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நிறைய பேர் ஆராய வந்திருக்காங்களா? ஓ, எனக்கு தெரிஞ்சே ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. இங்க வந்து இறந்தும் போயிட்ட அவங்க சமாதிங்கெல்லாம் கூட சர்ச்சுக்கு பின்பக்கம் தான் இருக்கு. வேணும்னா போய் பாருங்க. ஃபாதர் பெர்னாண்டோ சொன்னது அவர்கள் வயிற்றை கலக்கியது. அப்பொழுது வெள்ளைப்பன்றி அலறும் சப்தம். சிலுவைமணி அவர்களின் சாப்பாட்டுக்காக அதன் கழுத்தை அறுத்து கொண்டிருந்தான். 5 பேர் முகங்களிலும் மளமளவென்று பீதி தொற்று கொண்டு ஓடியது. ஃபாதர் பெர்னாண்டோவும் கவனித்தார். உங்களுக்காக மணி வெள்ளைப்பன்றியை கொன்னுட்டான், அதான் சப்தம் போடுது. நீங்க ஒன்றும் வித்தியாசமா எடுத்துக்காதீங்க என்றார். ஃபாதர், தேவாலயத்துல இப்படி உயிர் வதை செய்யறது? அதுவரை அமைதியாக இருந்த நிர்மலா மனம் பொறுக்காமல் கேட்டாள். தப்புதான். ஆனால் இந்த தீவுல வேற எந்த கறிவகையும் கிடைக்காது. ராத்திரி நிலவர குளிருக்கு
இந்த வகை கறிதான் உடம்புக்கு தோதா இருக்கும் என்று ஃபாதர் சமாளிக்க பார்த்தார். ராஜேஷ் அவர் பேசுவதை அவ்வப்பொழுது கேமராவில் சுருட்டி கொண்டே வந்தான். அதையும் அவர் கவனித்தார். நடுநடுவே என் முகம் டிவியில வருமா என்று கேட்டுக்கொண்டார். ஷிவ் ஃபாதர், உலகம் பூரா உங்களை பார்க்க போறாங்க. எதுக்காக இல்லைன்னாலும் 50 வருடமா இந்த தீவுல இருக்கேன்னு சொல்றீங்களே, அதுக்காகவே உங்களை பாராட்டி, அதுக்காகவே உங்களை மட்டும் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும். இதெல்லாம் சும்மா என்று ராஜேஷ் சொன்னபோது ஃபாதர் முகத்தில் பெரிய உற்சாகம் இல்லை. மாறாக அவர் லேசாக குழம்புவது போலவும் பயப்படுவது போலவும் தான் தோன்றியது. சரி, சாப்பாட்டுக்கு முந்தி நீங்கள் கொஞ்சம் இந்த தீவை சுற்றி பார்க்கறதுன்னா பார்த்துட்டு வாங்க. சிலுவையே உங்களை கூப்பிடுவான் என்ற ஃபாதர் தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு காலிங் பெல்லை எடுத்து ஒரு அழுத்தினார். சப்தம் காதை கிழித்தது. பதிலுக்கு கையில் ஒரு கரிவெட்டும் கத்தியோடு ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நின்றான் சிலுவைமணி. என்னை அந்த அறையிலேயே கொண்டு போய் விட்டுறியா என்று அவனை பார்த்து சொன்னார். எதுவுமே பேசாமல் அருகில் வந்தவன் கத்தியை சட்டென்று வாயில் சொருகி கொண்டு இரு கைகளால் நாற்காலியோடு அப்படியே அவரை தூக்கினான். விறுவிறு என்று நடந்து அறைக்குள் சென்று அவரை அப்படியே உட்கார வைத்துவிட்டு சமையல் கட்டு நோக்கி போய்விட்டான். 5 பேருமே அவன் செயலை ஒரு தினுசாக பார்த்துவிட்டு வின்சென்ட்டை தான் வெறித்தனர். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? போதும் வின்சென்ட், நாம் புறப்படுவோம். ஏன் சார், பயமா இருக்குதா? பயம்னு சொல்லலாம், ஒரு மாதிரி குழப்பம்னு சொல்லலாம். என் வரையில பயம்தான் சார். எப்போ சிலுவைமணியை பார்த்தேனோ அப்பவே என்னை பயம் பிடிச்சிக்கிடுச்சு. அப்புறம் ஃபாதரை சிலுவையில் அறைப்பட்ட கோலத்தில் பார்த்தேன். அவர் என்னடானா சாதாரணமாக உட்கார்ந்துட்டு இருக்கார். எனக்கு ஒன்றுமே புரியல. எப்போ இவ்வளவு தூரத்துக்கு நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாகிடுச்சோ அதுக்கு மேலே நாம் இங்கே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இங்கே இருந்து கிளம்புறது தான் சரி. மூர்த்திக்கும் கிளம்பும் துடிப்பு. ப்ரொஃபஸர் சார், இன்னைக்கு நீங்கள் முத்துக்கோட்டை ஏரியா எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? பின்ன அதுக்காகத்தானே வந்திருக்கோம். பரந்த இந்த கடல்ல அது துல்லியமாக எந்த இடம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அங்கங்கே இறங்கி முடிஞ்சவரை உள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். நிச்சயம் 100 அடி 150 அடி ஆழத்துக்கு மேலே போகாது. என்கிட்ட லெவல் இண்டிகேட்டருங்கிற கருவி இருக்குது. அதை தண்ணிக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு ஆப்ரேட் பண்ணினா அதிலிருந்து ஒரு கதிர் தண்ணிக்குள்ளே போய் பூமியை டச் பண்ணும். எத்தனை அடி தூரத்தில் அது நிலப்பரப்பை டச் பண்ணுதோ அதை இண்டிகேட்டர் ஸ்க்ரீன் காட்டும். அப்போ வாங்க, இந்த பன்றிக்கறியை அந்த சிலுவைமணியும் ஃபாதருமே சாப்பிடட்டும், நாம் போவோம். மூர்த்தி வேகமாக கால் எடுத்தான். இருங்க சார், இப்படி அவசரப்பட்டா எப்படி? போர்டில் 5 லிட்டர் டீசல் தான் இருக்கு. குறைந்தது 25 லிட்டர் டீசல் வேணும் நாம் கரைக்கு திரும்ப. வின்சென்ட் சடார் என்று ஒரு ஆப்பு வைத்தான். வின்சென்ட், நிஜமாவா சொல்கிற? இதில் நான் எதுக்கு சார் போய் சொல்கிறேன்? ஃபாதர் தான் நமக்கு டீசல் தந்து உதவி செய்யணும், வேறு வழியே இல்லை. சரி, அவர்கிட்ட போய் கேளு, பணம் கூட கொடுத்துடுவோம். பார்த்தீங்களா, அவருக்கு பயந்துக்கிட்டே அவர்கிட்டயே உதவி கேட்குறதுல தான் எனக்கு சிக்கலே. இதோ பார் வின்சென்ட், வளவளன்னு நம்ம பேசிக்கிட்டே நிற்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து இந்த இடத்தை விட்டு கிளம்ப பார்க்கணும். சரி சார், ஒரு வழிதான் இருக்கு. எல்லோரும் ஒன்றா போய் ஃபாதர்கிட்ட பேசுவோம். அவர் ஒரு போட் வச்சிட்டு இருக்கார். அதில் தான் அவர் அடிக்கடி இங்கே குப்பத்துக்கு வந்து அப்படியே டவுன் வரை போயிட்டு வருவார். நிச்சயமாக அவர்கிட்ட டீசல் இருக்கும். சரி, வாங்க போய் கேட்போம். ராஜேந்திரன் அந்த அறைக்குள் திரும்ப நுழைய கால் எடுத்தார். அவர்களும் பின்தொடர்ந்தனர். இந்த முறை பாதிரியார் நாற்காலியின் முதுகுப்புறம்தான் தெரிந்தது. பைபிளை மடிமேல் விரித்து கொண்டு ஃபாதர் கண்ணயர்ந்து விட்டது போல் இருந்தது. ஃபாதர், வின்சென்ட் மெல்ல குரல் கொடுத்தான். எஸ், அவரும் பதில் குரல் கொடுத்தார். நான் தான் வின்சென்ட் ஃபாதர். நீங்கள் தீவை சுற்றி பார்க்க போகலையா? இல்லை ஃபாதர், இப்போ எங்கள் யாருக்குமே எதையும் அனுபவிக்கிற மனநிலை இல்லை. என்ன குழப்பம் உங்களுக்கு? என் ஸ்டீமரில் திடீர் டீசல் தீர்ந்து போச்சு ஃபாதர். ஓ ஜீசஸ், அப்புறம்? நீங்கள் தான் ஃபாதர் உதவி செய்யணும். ஓ மை காட். ஃபாதர் அலுப்போடு பெருமூச்சு விட்டார். என்ன ஃபாதர்? அதை ஏன்பா கேட்குற? இங்கே என் ஸ்டீமர்லையும் டீசல் இல்லை.
நானே உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஃபாதர், என்ன ஃபாதர் குண்டை தூக்கி போடுறீங்க? என்னப்பா பண்ண? எப்பவும் 100 லிட்டர் ஸ்டாக் வச்சிருப்பேன். என் போட்லையும் எப்பவும் ஃபுல்லா இருக்கும். ஒரு முறை இந்த சேவியர் ஆட்கள் இந்த பக்கம் வந்தப்ப 100 லிட்டர் டீசலையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கேட்டதுக்கு துப்பாக்கியை காட்டினாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஃபாதர் பேச்சு பரிதாபமாக இருந்தது. அதன்பின் ஒருவருக்கும் அங்கு நிற்கவே பிடிக்கவில்லை. என்னவோ போல் இருந்தது. அப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவீங்க ஃபாதர்? இப்போதைக்கு இன்னும் 2 நாளைக்கு கவலை இல்லை. அரிசி, பருப்பு, எண்ணெய், பிரெட், பால் எல்லாமே இருக்கு. நீங்கெல்லாம் வந்துட்டதால அதுவும் இன்னைக்கே காலியாயிடும். நாளைய பொழுதுக்கு அந்த கர்த்தர் தான் வழிகாட்டணும். ஃபாதர் கைகளை உயர்த்தி ஆகாயத்தை காட்டினார். வின்சென்ட் தலையை தொங்க போட்டபடி அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். அவர்களும் அப்படியே சர்ச்சை விட்டு வெளியே வந்தனர். ஃபாதர் சொன்னது போல சர்ச்சுக்கு வெளியே பின்புறத்தில் பரியல் கிரவுண்ட் ஏராளமான சிலுவை மரங்கள் கொண்ட சமாதிகள், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலப்பரப்பில் நூற்றுக்கணக்கான சமாதிகள். சில சமாதிகள் மேல் கடல் பறவைகள் அமர்ந்திருந்தன. சமாதிகளின் இடையே ஒரே புல்லும் புதரும் தான். ஒரு சமாதியின் மேல் கருப்பு நாய் ஒன்று படுத்திருந்தது. முதலில் பார்க்கும்போது ஒரு பொம்மை போலதான் அது தெரிந்தது. விசுக்கென்று எழுந்து விடைப்புடன் அது பார்க்க ஆரம்பிக்கவும் தான் அதற்கு உயிர் இருப்பதே தெரிந்தது. வெகு நீளமான அதன் செந்நிற நாக்கும் கூர்மையான பார்வையும் ஒரு தினுசாக மிரட்டியது. கன்யாவும் நிர்மலாவும் தங்கள் இணையுடன் ஒட்டி கொண்டனர். ராஜேஷ் முதலில் பயந்தாலும் அதையும் தன் கேமராவுக்குள் அடக்க பார்த்தான். அவன் கேமராவை உயர்த்தி தோளில் ஏற்றவும் அது அந்த இடத்தை விட்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவனை நோக்கி ஓடி வரத் தொடங்கியது. அடுத்த நொடியே அவ்வளவு பேரும் சிதறி பிரிய ராஜேஷ் சட்டென்று கேமராவை விலக்கிவிட்டு பாய்ந்து வந்த அதன் முன் ஆவேசமாக கத்தி கூச்சல் போட்டான். ஏய், போ போனா என்று கத்த அதுவும் புலி போல பாய்ந்திட அப்படியே குனிந்தவன் நல்ல வேளையாக கீழே கிடந்த ஒரு ரீப்பர் கட்டையை கையில் எடுத்து கொண்டுதான் எழுந்தான். அவன் கையில் கட்டையை பார்க்கவுமே அந்த நாய் திரும்பவும் பாய முயலவில்லை. அப்படியே நின்று வெறித்துவிட்டு திரும்பவும் குறிப்பிட்ட அந்த சமாதி மேல் போய் படுத்துக்கொண்டது. அப்பாடா என்று எல்லோருக்கும் பெருமூச்சு வெளிப்பட்டது. அப்பொழுது சிலுவை மணி கைத்தட்டி சாப்பிட கூப்பிட்டான். கடலுக்குள் நிறைய கனிச்செல்வங்கள் இருப்பதை உலகறியும். ஆனால் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அப்படியே மூழ்கி உள்ளே கிடப்பது ரொம்ப பேருக்கு தெரியாது. சில கப்பல்கள் தங்கள் பயணத்தில் மூழ்கி போன தகவல்கள் கூட இந்த உலகுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதற்கு கூட நேரமில்லாத கால கதியில் பல கப்பல்கள் அப்படியே தங்கள் சரக்குகளோடு நடுக்கடலில் மூழ்கி உள்ளன. பரந்த கடல்வெளியில் எங்கே எந்த கப்பல் மூழ்கியது என்பது எவருக்குமே தெரியாது. பசிபிக் பெருங்கடலின் மையபாகம் மிக மிக ஆழமானது. 40 மைல் ஆழத்திற்கெல்லாம் அங்கே இடம் இருக்கிறது. அதனுள் மட்டும் உண்டியலில் விழுந்த காசுகள் போல பல கப்பல்கள் விழுந்து கிடக்கின்றன. இப்படி மூழ்கிவிட்ட கப்பல்களில் உள்ளவற்றை கொள்ளையடிக்கவென்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களுக்கு கடலில் மூழ்கிய கப்பல்களின் விலை உயர்ந்த பாகங்களை கொள்ளையடிப்பதுதான் தொழிலே. ஆபத்தான இந்த தொழிலில் ஆயிரக்கணக்கானவர்கள் மடிந்த கொடுமையும் அதிகம். இப்படி இறங்கிய பலரை சுறா மீன்கள் அப்படியே விழுங்கி இருக்கின்றன. ஒருமுறை ஒரு சுறா மீன் ஒன்று வலையில் அகப்பட்டு கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அது மாமிசத்துக்காக வெட்டப்பட்ட போதுதான் அதன் வயிற்றினுள் ஒரு மனித உடல். சில லேசான காயங்களுடன் விழுங்கப்பட்டிருந்த அந்த உடலை புகைப்படம் எடுத்து அறிவிக்கப்பட்ட போதுதான் அவன் ஒரு கடற்கொள்ளையன் என்பது தெரிய வந்தது. அந்த உடலில் கப்பலுக்கும் அவனுக்குமான கயிற்று தொடர்பு இருந்து சுறாமின் பற்களால் கத்தரிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. மிகவும் இறுக்கமான ஒரு எந்திரம் போல் டைனிங் டேபிளில் 6 பேருக்கும் சோறு போட்டு கொண்டிருந்தான் சிலுவை மணி. சுட சுட அரிசி சாதம், பன்றி குழம்பு, ஒரு கீரை வதக்கல், அவித்த முட்டைகள், கண்ணாடி குவளையில் கொஞ்சம் தண்ணீர். பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருந்தது. நாக்கிலும் எச்சில் ஊறியது. காலையில் லாட்ஜில் நளினமாக 4 ரொட்டி துண்டு, ஒரு டீ என்று குடித்துவிட்டு கிளம்பியதன் எதிரொலி இதற்கு முன் கடலாடிய அனுபவம் இல்லாததால்
கையில் சாப்பிட எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துச் செல்லக்கூடாது என்பதெல்லாம் தெரியாமல் போய்விட்டது. பாழாய்ப்போன வின்சென்ட்டாவது சொல்லியிருக்கலாம். இப்பொழுது அவனால் இங்கே இப்படி கண்டதை சாப்பிட வேண்டியதாகிவிட்டது. மூர்த்தி சைவ பழக்கமுடையவன். பன்றிக்கறி குழம்பை வெறித்தபடியே அமர்ந்திருந்தான். ராஜேந்திரன் அதை புரிந்து கொண்டார். மூர்த்தி, நீ கறி சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் என்ன, கீரை வதக்கல் இருக்குல்ல, அதை தொட்டு சாப்பிடு என்றார். அவனுக்கும் வேறு வழி தெரியவில்லை. கீரை வதக்கலை சோற்றோடு போட்டு பிசைந்து வாயில் வைத்தான். துளி கூட உப்பு இல்லை. அதை சொல்வதற்கு கூட அவனிடம் தயக்கம். வந்தது வரவு என்பது போல சுட சுட பிரட்டி போட்டு விழுங்கினான். மற்றவர்களும் அதே போல சாப்பிட்டு முடித்தனர். ஒருவர் முகத்திலும் சுரத்தே இல்லை. அவசர அவசரமாக சாப்பிட்டனர். நடுநடுவே தண்ணீரை சரித்து குடித்தனர். ராஜேஷ் பன்றிக்கரியை ஏதோ அல்வா சாப்பிடுவது போல வதக் வதக் என்று கடித்து தின்றது வேடிக்கையாக இருந்தது. பின் எல்லோரும் எழுந்து வந்து பின்பக்கமாய் சென்று ஒரு உடைந்த பிளாஸ்டிக் வாளியில் இருந்த தண்ணீரை கொண்டு கை கழுவினர். அப்பொழுது சிலுவை மணி தோட்டத்தின் பின்புறத்தில் ஒரு குழியை வெட்டி கொண்டிருந்தான். நெற்றி வியர்வையை வழித்து வழித்து போட்டு அவன் குழி தோண்டுவதும், அதுவும் ஒரு சமாதிக்கு தேவையான நீள அகலத்தில் அவன் தோண்டி கொண்டிருப்பதும் அவர்களை லேசாக கிளி கொள்ள வைத்தது. வின்சென்ட்டுக்கு அவன் ஏற்கனவே அறிமுகமானவன் என்பதால் புரொஃபசர் வின்சென்ட்டைத்தான் பார்த்தார். வின்சென்ட் புரிந்து கொண்டான். சிலுவை, ஏ சிலுவை என்று சிலுவை மணியை கூப்பிட்டான். அவனும் திரும்பி பார்த்தான். சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆமா, யாருக்கு இந்த குழி? வின்சென்ட்டுக்கு சிலுவை மணி பதில் தரவில்லை. பதிலுக்கு அதே இறுக்கமான மௌனத்தோடு கடப்பாறையையும் மண்வெட்டியையும் தூக்கி தூர போட்டுவிட்டு சிலுவை சர்ச்சுக்குள் நுழைந்தான். வின்சென்ட், என்னையா இது? இவன் வாயை திறந்தும் பேச மாட்டேங்கிறான். செய்யற வேலையும் சாதாரணமா தெரியல. இங்க என்னையா நடக்குது? மூர்த்தியிடம் ஒரு கொந்தளிப்பான குமுறல் வெளிப்பட்டது. மூர்த்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மூர்த்தி. நாம இங்கிருந்து சீக்கிரம் போயிடணும். எனக்கு இந்த ஆராய்ச்சியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் மூர்த்தி என்று கன்யாவும் அவனை நெருங்கி வந்து கட்டிக்கொண்டாள். எனக்கும் தான் ராஜேஷ். சார், இது பேர்ல மட்டும் பேய்த்தீவு இல்லை, நிஜமாலுமே பேய்த்தீவு மாதிரி தான் இருக்கு என்று நிர்மலாவும் கன்யாவோடு சேர்ந்து கொண்டாள். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நம்மளோட அசைன்மெண்ட் ஒன்றும் சாதாரணமானதில்லை. அச்சீவ் பண்ணிட்டா உலக அளவில் நமக்கு ஒரு பேர் இருக்கும். அதுக்கும் முந்தி இந்த மாதிரி நமக்கு ஏற்படுற சங்கடங்களை நாம் ஒத்துமையாக இருந்து தீர்த்துக்கணும். பேய் பிசாசு இதெல்லாம் ஒரு கற்பனை. படித்த நாமளும் அதை நினைச்சு கவலைப்படலாமா? புரொஃபஸரின் பதில் அவர்களை பாதிதான் சமாதானம் செய்தது. அப்போது அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கு நடக்கத் தொடங்கியது. சர்ச்சுக்குள் போன சிலுவை மணி பாதிரியார் உடலை ஒரு பிணம் போல தன் தோளில் சுமந்து வந்து கொண்டிருந்தான். புரொஃபசர், இது என்ன கொடுமை? ஏய் சிலுவை, இது என்ன? பாதிரியாரை போய் தூக்கிட்டு வர? ஐயோ, பாதிரியாரை பார்த்தா பிணம் மாதிரி தெரியுதே. அவர் செத்துட்டாரா? கொஞ்சம் முந்தி நல்லா தானே இருந்தார். இது எப்படி சாத்தியம்? அவர்களாக அவர்களுக்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு பதிலையும் சொல்லிக்கொள்ள சிலுவை மணியோ பாதிரியார் உடம்பை அவர் அணிந்திருந்த வெண்ணிற அங்கியோடு புதைக்குழியில் கிடத்தினான். பிறகு திரும்பவும் சர்ச்சுக்குள் நுழைந்தான். புரொஃபசர், என்ன இதெல்லாம்? எங்களுக்கு பயமாக இருக்கு. நிர்மலாவும் கன்யாவும் கிட்டத்தட்ட அலறிவிட்டனர். ராஜேஷ், இங்கே நமக்கு புரியாத சில அனுபவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்செட் ஆகாம இதையும் ஷூட் பண்ணு. பின்னால் நமக்கு இது வேறு விதத்தில் பயன்படலாம் என்று புரொஃபசர் அவர்களின் அலறலை அலட்சியப்படுத்திவிட்டு ராஜேஷை தான் தூண்டினார். அவனும் கேமராவை தோளுக்கு தூக்கினான். வியூ ஃபைண்டர் வழியாக பார்க்க ஆரம்பித்தான். அப்பொழுது சர்ச்சுக்குள் போன சிலுவை மணியும் திரும்பி வந்தான். அவன் இப்போது பாதிரியார் போல அங்கி அணிந்திருந்தான். கையில் கருப்பு ஃபைன் செய்யப்பட்ட நிலையில் பைபிள். சாதாரணமாக பைபிள் புத்தகம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற அட்டைகளில் தான் இருக்கும். அந்த கருப்பு வைண்ட் பைபிளை சமாதி குழி அருகே சென்று நின்று கொண்டு படிக்கத் தொடங்கினான். உயரிய ஆத்மாக்களை நல்லடக்கம் செய்யும் போது வாசிக்கும் அதிகார பகுதிகளை தேடி பிடித்து வாசித்தான். சில அடி இடைவெளியில் அந்த 6 பேரும் நின்று கொண்டு நடப்பதையெல்லாம் ஒரு மர்ம திரைப்பட காட்சி போல பார்த்து கொண்டு நின்றனர். கன்யாவும் நிர்மலாவும்
பயத்தில் வெளிரி கொண்டிருந்தனர். நிர்மலாவுக்கு குங்குமப்பூ போல சிகப்பான தேகம். கன்யா வேறு வெண்ணெய் போல இருப்பாள். இருவர் முகத்திலும் கரும்புகை படிந்தது போல் இருந்தது. சிலுவைமணி பைபிளை படித்து முடித்தான். பிறகு குனிந்து கைப்பிடி மண்ணை அள்ளி பாதிரியார் உடல் மேல் போட்டான். அப்படியே திரும்பினான். பயந்தபடி நிற்கும் அந்த 6 பேரையும் பார்த்தான். முதல் தடவையாக ஒரு மெல்லிய சிரிப்பு சிரித்தான். அவர்களை பார்த்து பேசவும் செய்தான். நான் தான் இனி இந்த பேய்த்தீவு சர்ச்சோட பாதிரியார். பாவம் இந்த பாதிரியார் திடீர்னு செத்துட்டார். தப்பு. நான் இன்னும் 2 நாள்ல செத்துடுவேன் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். அதே மாதிரி செத்தும் போயிட்டார். நீங்கெல்லாம் வரப்போற விஷயத்தையும் சொல்லி இருந்தார். நம்ம தீவுக்கு 6 பேர் வரப்போறாங்க. அவங்களால அப்புறமா அந்த தீவை விட்டு வெளியே போக முடியாது. பல காலத்துக்கு அவங்க இந்த தீவுல தான் இருக்க போறாங்கன்னு சொன்னார். அதனால நீங்க தான் இந்த தீவோட குடிமக்கள். நாம இனிமே தேவன் இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு சந்தோஷமா வாழ முயற்சிப்போம். அவன் பேச்சு விபரீதமாக இருந்தது. அது அவர்கள் முகத்தில் அப்பட்டமாக எதிரொலித்தது. சிலுவ, என்ன பேசுற நீ? நாங்க ஒன்றும் இங்கே வாழறதுக்கு வரலை. ஆராய்ச்சி செய்ய வந்தவங்க. என்ன புரியாம பேசுற? வின்சென்ட் சிலுவமணியை பார்த்து அதட்டலாக கத்தினான். பதிலுக்கு சிலுவமணி ஒரு சிரிப்பு தான் சிரித்தான். இதோ பார், உன் பேச்சு செயல் எதுவும் சரியாக இல்லை. உண்மையை சொல். இங்கே என்ன நடக்குது? நாங்க வரப்போறது ஃபாதருக்கு எப்படி தெரியும்? வின்சென்ட்டின் தொடர்ச்சியான எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சிரிப்பு தான் சிரித்தான். சிலுவ, என்னடா சிரிக்கிற? பாண்டி குப்பத்துல மீன் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்த பையன் நீ இங்க பாதிரியாரா? இது எவ்வளவு புனிதமான பதவி தெரியுமா? செத்துட்டியா இல்ல உசுரோட இருக்கியான்னே தெரியாத நிலையில இருக்கிற நீ பாதிரியாரா? வின்சென்ட்டிடம் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தொடங்கியது. அதே சமயம் சிலுவை முகமும் அப்படியே மாறிக்கொண்டே போனது. ஒரு கழுகு போல விடைத்த மூக்கும் விரிந்த கண்களுமாக வின்சென்ட்டை முறைத்தான். முறைக்காதடா, இங்க நீ ஒருத்தந்தான். ஆனா நாங்க 4 பேர். யாருக்கு பலம் அதிகம்னு யோசிச்சு பார். அதனால நாங்க இந்த தீவை விட்டு போகணும். அதுக்கு ஒரு வழி பண்ணு.